ஜிமெயில் அக்கௌண்ட்டு டிலீட் ஆகும்னு சொன்னாக்கா என்ன சொல்லுவீங்க? ஜிமெயில் அக்கௌண்ட்டு தான் உங்கள் மெயில் இருக்கும், கூகுள் ஃபோட்டோஸில் அதை தான் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அது எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் இப்படின்றதுக்குள்ளே டிலீட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கடைசி 5 வருஷமாக கூகுள் ஃபோட்டோஸில் அன்லிமிட்டட் ஸ்டோரேஜுக்கு நம்ம வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சுருந்தோம். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண நினச்சிங்கனாக்கா நீங்கள் காசு கட்டணும். இது எல்லாமே தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம முதல்ல வந்துட்டு ஜிமெயில் ஐடி பற்றி பார்க்குவோம். ஸோ ஏன் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட் டிலீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு மெயில் ஐடி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் தரல, அதுக்காண்டி நீங்கள் இன்னொன்று புதுசாக கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூகுள் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி விட்டுக்கிறாங்க. ஸோ ஒருத்தரே பார்த்தீங்கன்னா 5 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று தான் இன்னொன்று வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா 2 வருஷம் இல்லை அதுக்கு மேலே வந்துட்டு இன்ஆக்டிவாக இருந்துச்சுனாக்கா அந்த அக்கௌண்ட் வந்து டிலீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் என்ன அப்லோட் பண்ண வச்சுருந்தாலும் வீடியோஸாக இருக்கலாம், ஃபோட்டோஸ் இருக்கலாம், இல்லை ஃபைல்ஸாக இருக்கலாம், என்ன இருந்தாலுமே வந்துட்டு அந்த அக்கௌண்ட் ஃபுல்லாக வந்துட்டு டிலீட் பண்ண போகிறதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே டிலீட் ஆகுது சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எப்போதுன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதில்லை, இந்த வருஷத்துல இல்லை. இது எப்போதும் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜூனில் மட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜூன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு எந்த அக்கௌண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அக்கௌண்ட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் சைன் பண்ண வச்சுங்க. ஸோ அப்படி சைன் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுனாக்கா அந்த அக்கௌண்ட் வந்து டெர்மினேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஈவன் வந்துட்டு அதில் ஏதாச்சும் ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இல்லை ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எது இருந்தாலுமே வந்துட்டு அதை பற்றி எதுவும் கேர் பண்ணுறதுலாம் 2 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு இன்ஆக்டிவாக இருந்துச்சுனாக்கா அந்த அக்கௌண்ட் வந்து டிலீட் பண்ணப்படுவீங்க. நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு ஜிமெயில் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா 2021 ஜூனுக்கு அப்புறமா வந்து எந்த ஒரு இமெயில் ஐடி இருந்தாலும் வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க 2 வருஷத்துக்குள்ளே யூஸ் பண்ணலனாக்கா. ஸோ 2 வருஷத்துக்குள்ள ஏன் வந்துட்டு திருப்பி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸோ 2 வருஷத்துக்குள்ள ஏன் வந்துட்டு திருப்பி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்துட்டு எந்தெந்த மெயில் ஐடி வச்சுட்டு இருக்கோ அந்த மெயில் ஐடி எல்லாமே வந்துட்டு ஒரு சைன்இன் பண்ணி வச்சுங்க. அப்பப்போ வந்துட்டு உள்ளே போய் பாருங்கள், மெயில் செக் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு எந்தமே வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க. அந்த அக்கௌண்ட் டிலீட் ஆகாது. உங்கள் ஃபைல்ஸுமே ரொம்ப சேஃபாக இருக்கும். அடுத்து நம்மளுக்கு கூகுள் ஃபோட்டோஸில் இருக்கும் நம்மளுக்கு பெரிய ஆப்பாக வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2021 ஜூனுக்கு அப்புறமா நான் எந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும் எனக்கு 15 GB வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஜிமெயிலில். ஸோ அதில் வந்துட்டு கவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜிபி இருக்கும்னு நம்மளுக்கே தெரியாது. என் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா என் கூகுள் அக்கௌண்ட்டில் ஆல்மோஸ்ட் 20,000 பிக்சர்ஸ் இருக்குது. 20,000 பிக்சர்ஸும் வந்துட்டு என் லேப்டாப்பில் சைஸ் பார்த்தா வந்து எனக்கு அரௌண்ட் 50 GB கிட்ட வருது. ஸோ இதுக்கப்புறமா நான் ஏதாச்சும் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணாலும் ஸோ இப்போன்னு சொல்ல ஸோ 21 ஜூனுக்கு அப்புறமா வந்துட்டு நான் ஏதாச்சும் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணால் வந்துட்டு என் 15 GB ஸ்டோரேஜில் வந்து நம்மளுக்கு அது கவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு 15 GB ஃபினிஷ் ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வேணுனாக்கா நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னாக்கா ஸோ நம்மக்கிட்ட 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஒரிஜினல் குவாலிட்டி அண்ட் ஹை குவாலிட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் குவாலிட்டியில் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் எடுத்தாலும் எவ்வளோ சைஸில் எடுத்தாலும் இல்லை வீடியோவாக இருந்தாலும் சேம் குவாலிட்டியில் வந்துட்டு அப்லோட் பண்ணப்படும். ஸோ அந்த கோட்டா நம்மளுக்கு 15 GB கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ ஹை குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு 2021 ஜூனுக்கு அப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு அதுவும் வந்துட்டு கோட்டை வந்து காலி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி கூட வந்து சைஸுக்கு மட்டும் கம்மியாகும், பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் சேமாக தான் இருக்கும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு லோ குவாலிட்டிஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் லோ குவாலிட்டின்னு பேரில் இருக்குது. ஸோ அவ்வளோ ஃபோட்டோஸ் நல்லா இருக்காது. ஸோ இந்த 3 ஆப்ஷன் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. 2021 அப்புறமா வந்து நம்மளுக்கு எதில் அப்லோட் பண்ணாலே நம்ம 15 GB கோட்டலில் வந்து ஸ்டோரேஜ் காலில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸோ எதுக்காக வந்து இந்த சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னு கூகுள் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்துட்டு 4 ட்ரில்லியன் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களா. கடைசி 5 வருஷமாக 4 ட்ரில்லியன் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களா. அண்ட் எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா 28 பில்லியன் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் ஆகுதா. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஸ்டோரேஜ் தேவை. இதெல்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ணோம் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் வந்து ஃபியூச்சரை நாங்கள் பார்க்கணும் எங்கள் கம்பெனி சைட்லேன்ட்டு அப்படின்னு ரீசன் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் கூட மற்ற கம்பெனிஸ் அதை வந்து பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு நல்லா யூஸ் பண்ணி நம்மளை பழக்கம் படுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதே ட்ரிக்கெட்டாக வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்மளால் கூகுள் ஃபோட்டோஸ் விட்டால் வேறு விஷயம் நம்ம மாற முடியாது. ஸோ அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கூகுள் ஃபோட்டோஸில் எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் கூட கொஞ்சம் காசு பே பண்ணுற மாதிரி
மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க Android 1 மூலிமா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில சேனல்கள் வந்து தப்பான இன்ஃபர்மேஷனாக சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 15 GB மேலே ஏதாச்சும் ஃபோட்டோ வீடியோஸ் இருந்துச்சுனாக்கா ஜூனுக்கு மேலே டிலீட் ஆகலை அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் டிலீட் பண்ண மாட்டாங்க. ஸோ மெயிலில் வந்து எனக்கு வந்திருக்கு. அது என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 1க்கு மேலே அடுத்த வருஷத்துக்கு மேலே எந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கோட்டால் வந்து கவுண்ட் ஆகும். இது வரைக்கும் அப்லோட் பண்ணி வச்சிருந்தாலும் எவ்வளோ ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி வச்சிருந்தாலும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அதில் வந்து ஸ்டோரேஜில் கவுண்ட் ஆகாது. 15 GB மேலே இருந்தாலும் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கும். 15 GB மேலே அப்லோட் பண்ணாக்கா அதாவது நெக்ஸ்ட் இயர் ஜூன் 1க்கு அப்புறம் அப்லோட் பண்ணாக்கா உங்கள் 15 GB ஸ்டோரேஜில் வந்து கவுண்ட் ஆகும். இது வரைக்கும் அப்லோட் பண்ணது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை குவாலிட்டியில் அப்லோட் பண்ணிருந்து. ஸோ நீங்கள் ஒரிஜினல் குவாலிட்டியில் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு 15 GBக்கு அப்புறமா வந்துட்டு எவ்வளோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு ரிலீட் ஆகிடும். ஹை குவாலிட்டியில் அப்லோட் பண்ணிச்சு எல்லா ஃபோட்டோஸும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ் கூட டிலீட் ஆகும் 15 GB மேலே இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க. அந்த சேனல் பேர் நான் சொல்ல விரும்பலை. ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. நம்மளுக்கு 15 GBக்கு மேலே இருந்தால் கூட ஹை குவாலிட்டியில் அப்லோட் பண்ணியிருந்தாக்கா நம்மளுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். நம்மளுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா அதாவது ஜூனுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணுறவங்க ஸ்டோரேஜ் கவுண்ட் ஆகும். ஸோ ஃபுல்லாகிடுச்சுனாக்கா ஸோ நம்மளுக்கு வந்து பே பண்ணி நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வாங்குற மாதம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ண வந்து 2 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அது சொல்யூஷன் ஆல்மோஸ்ட் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கும் வந்துட்டு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் சொல்லிடுறேன் பாருங்கள். ஜிம் லாக் உங்கள்கிட்ட எத்தனை வச்சுன்னு இருந்தாலும் வந்துட்டு உங்கள் ஃபோனில் வந்துட்டு சைன்இன் பண்ணி வச்சுருங்க. அப்பப்போ வந்துட்டு மெயில் செக் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்தாலும் அப்லோட் பண்ணி வச்சுங்க. ஜூனுக்கு மேலே வந்துட்டு அப்லோட் பண்ணினாக்கா வந்துட்டு உங்கள் ஸ்டோரேஜ் கோட்டாவில் வந்து அது காலியாகும். ஸோ அதாவது 15 GBயில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குதோ அவங்களுக்கு வந்துட்டு காலியாகும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுச்சுனாக்கா நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் Android 1 ப்ரோக்ராமில் ப்ரைஸ் வாங்கிக்கணும். ஸோ அதுக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ வரைக்கும் வந்துட்டு உங்கள் வீடியோ எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கோ வீடியோஸ் இருக்கோ அப்லோட் பண்ணி வச்சுங்க. ஜூனுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் எவ்வளோ அப்லோட் பண்ணாலும் 1 MB அப்லோட் பண்ணாலும் அது உங்கள் ஸ்டோரேஜ் கோட்டை தான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன். கீழே லிங்க் தரேன். அப்படியே நவீன் தேவி எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் வச்சு நீ கேட்கலாம். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.